நம்ம சொன்னால் எவன் கேட்கான்? அதனால் இவளை படுக்கையில் போடணும். அப்படின்னா கட் பண்ணி உன்னை விட்டு பிரிக்கணும். இதை உன் பெற்றோர்கள் பக்கத்திலையும் சொல்லி உற்றார் பக்கத்திலையும் சொல்லி உபத்திரம் கொடுத்து உன்னை தட்டதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கடா தம்பி. அதை மாற்றணும்ல. பௌர்ணமிக்கு வரும்பொழுது முக்கணிகள் கொண்டு வா, நிலமாலை கொண்டு வா, நல்ல சரக்கு ஃபுல்லாக கொண்டு வா, வெற்றி ஆக்கிடுவான். ஜெயிப்பேண்டா. கருப்பு மாரநாட்டு கருப்பசாமி கையும் காலையும் பிச்சு தின்னுட்டேன். நான் தான் கருப்பசாமின்னு சொன்னாரே அவரா? உண்மைதானடா? நல்லா இருப்பேன். நான் நடைத்தாரேன்டா. வாடா நீ கால் வந்துட்டு வா. இந்தா ஆனந்தமாக இருப்பாய், வெற்றியும் அடைவாய், புண்ணியமும் அடைந்தாய். கால் வந்துட்டு வா மகளே. திருமணம் முடித்து என் பிள்ளைகள் பிரிவுக்குரிய பிரச்சனையோட வேதனைப்படுதுன்னு யார் கேட்டு வந்திருக்க? வாக்கா எக்கா வாக்கா. அங்கே நின்னுக்கா. இது யாரு? உன் பையனா? கல்யாணம் முடிச்சுட்டானா? கேட்குற கேள்வியை புரியாமல் நீ வந்திருக்க. திருமணம் முடித்து பிரிவுக்குரிய பிரச்சனைகளில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பிள்ளைகளை நான் கூப்பிட்டுருக்கேன். யார் இருக்கா? யாருப்பா? அண்ட நீங்கள் பாரு, புரியாமல் வர்றதை பாரு. திருமணம் முடித்து அவங்க வாழ்க்கை பிரிவுக்குரிய பிரச்சனைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க யாரு? கால் வந்துட்டு வா. மன்னிக்க வேண்டுகிறேன். மணி எத்தனடா? 7. வா. பூச்சேரியில் தண்ணியெல்லாம் வைப்பியா? அந்த தண்ணி அடிக்கடி குறைஞ்சி போகுதா? அது யார் எவருன்னு கேட்குறியா? நீ கும்பிடுற சாமியோடைய ஆற்றலால் தான் குறையுதுன்னு நீ ஒரு முடிவுக்கு வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. புரிஞ்சு எந்திக்க முடியல, அவள் கஷ்டப்படுறா. சரி, என்ன செய்ய முடியும்? வரலாம் மகளே. உன் பிள்ளைக்கு இப்போ என்ன செய்யணும்? திருமணம் நடக்கணுமா? இவ்வளோ தரம் நான் கதை சொன்னேன். நான் தான் அவனுக்கு சொன்னாளா? திருமணம் முடித்து பிரிவுக்குரிய நிலையில் இருக்கிறாய் அப்படிங்கிறது தானே வாக்கு. நீ என்ன சொல்லியிருக்கணும்? சாமி அது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாம். உன் வீட்டு வாசலில் முனீஸ்வர சாமி வந்து நிற்காரு, புரியுதா? அதனால் போனதை விட்டுவிடு. அடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைத்து தருகிறேன். ஒரு மகன் சொல்லு கேட்காம மனதை குழப்பிக்கிட்டு இருப்பான். அவன் மண்டையை திருத்தி நட்பிலிருந்து பிரித்து தொழில் அமைச்சு தந்தா போதுங்களா? இந்தா அவன் எனக்கு தெரியலம்மா, பௌர்ணமிக்கு தெரியுமா, வெற்றியாக்கி தரேன். நல்லா பணம் கொடுத்தியே வந்துருச்ச, வர வைக்கணுமில்ல. வட்டி வேணுமா பணம் வேணுமா? சீப்பே உள்ள இன்னும் யாருக்கும் கொடுக்க மாட்டியா? வாங்கி தரப்பா போ. என் பிள்ளைய நான் என்ன வேணாலும் ஏற்றுவேன், நீங்களாம் கேட்க முடியாது. உண்மை இல்லையாம்மா? அடுத்து என் பிள்ளையனுடைய அறிவையும் திருத்தணும், வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும்னு காட்டு வந்தவங்க. அமைதி இல்லாத என் மனமே. பையன் பேர் என்ன பேரு? என்ன பேருடா? கருப்பசாமி என்ற கந்தசாமி. காணா வர்றதுனால கருப்பசாமி, முருகா என்று சொன்னதுனால கந்தசாமி. எந்த சாமி? நம்ம சொந்த சாமி. இன்னொரு தடவை கால் வந்துடலாம். காரியக்கார பேவலையே வந்தோன்னு நம்ம முன்னால் உட்காந்துருச்சு. எங்கள் கடவுளை கும்பிடலை, என்ன செய்ய முடியும்? என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? இந்த பையனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி வாழ வச்சு தாரேன். இது செய்வனை வைவனையால் நடந்தது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வார்த்தை வந்தால் அது பொய் என்று அர்த்தம். இது ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்த வினைகள். மெல்ல மெல்ல சீராகி உத்தம பிள்ளையாக மாறுவான்.
நல்வாழ்வு அமைக்கிறேன், செம்மையாக்கி தரேன். பக்கத்தில் வா. யாருக்கு முடிச்சுருவோம்? இதே மாதிரி ஒரு பெண்ணு வருவான், பக்கத்தில் வாமா, ஆண்டவன் கூட முடிச்சு விட்ருவோம்டா. இந்தாடா வழக்கில் மாற்றம் வரும், 6 மாதம் காலமாகும். எஸ், கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாயா. என்னப்பா பொம்பளை பிள்ளைக்கு காலில் வந்துட்டு வா செல்லம். வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துறது யாரு? என்னடா வண்டி வச்சிருக்கிற? எத்தனை லாரி வச்சிருக்கிற? சரி வா 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 வா. உன் பிள்ளைய போய் பார்த்தேன், கண்ணிலே ஒரு அடையாளம், அழகான மச்சம். அந்த பிள்ளையை கட்டிட்டு போகிறவன் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான். ஆனால் இப்போ இந்த கல்யாணம் நடக்கலையே, ஏன் அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு கலத்தர தோஷம் இருக்கு. அதை நிவாரணம் செய்து 6 மாதங்களுக்குள்ள திருமணமாகி கார்த்திகையில் கல்யாணம் நடக்கும். தையிலே குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருப்பான். அழகர் மலை கருப்பாடு வைக்கலாம். கால் விட்டுவான். கர்மசாமிக்கு பட்டன் டயர் போட்டு வண்டியை ஓட்டுறியாலு. இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும். நல்லா கால் விட்டுவான். பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. மகனே, உட்கார்ந்த பொழுதும் எந்திக்கும் பொழுதும் முருகா என்று உன் உள்ளம் குமுறுகிறதப்பா. எதை எடுத்தாலும் முருகா 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 அப்படித்தானே உன் உள்ளம் பேசுது. கால் வந்துட்டு வா, நீ உட்கார். இந்த உலகம் முழுக்க, இந்த உலகத்திலேயே ஒரு தெய்வத்துக்கு கோயில் கூடுதல் இருக்கக்கூடிய கோயில் எந்த தெய்வத்துக்கு? எம்பெருமான் முருகனுக்கு தான் வேல்றிலே கோயில் கூடுதல். தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி காக்கும் தெய்வம் என்று உலகம் முழுக்க புகழெடுத்த ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஐயா கருப்பசாமி மட்டும்தான். ஒரே நாளையில் லட்சமா பக்தர்கள் கூடக்கூடிய இடம் திருப்பதி மட்டும்தான். ஒரு வருஷத்துக்கு உலகமெங்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் என்றால் அது சபரிமலை மட்டும்தான். உண்மையா? இப்படிப்பட்ட புண்ணியத்தை பெற்றதனால்தான் இந்தியா இன்று வரை தானம் தர்மம் மிகுந்த நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. மனநிறைவோடு இருக்கணும். உன் வண்டியை பார்த்தேன், அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, அடிக்கடி ஃபைனான்ஸ் சொந்தமான ப்ராப்ளம் ஏற்படும். ஓயாமல் கையெழுத்து போட்டு ரீஃபைனான்ஸ் வாங்கலாமான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கடா நீ. காலில் வந்துட்டு வா. கெட்டிக்கிறப்பைய சமாளிக்கிறாங்களா வாழ்க்கைய? உன் மகன் படித்து இன்ஜினியர் ஆகுவான், இந்த பிள்ளை படித்து கலெக்டர் ஆகுவான். ஏழை மகனே, நான் எப்படி என் பிள்ளைய கலெக்டருக்கு படிக்க வைக்க முடியும்னு நீ கேட்ப. ஆனால் அள்ளி கொடுக்குற தெய்வம், ஆனந்தமான தெய்வம் நம்ம கருப்பசாமி. அவருடைய வாக்கைத்தான் நான் சொன்னேன். இவன் கலெக்டர் ஆகுவான், இவன் இன்ஜினியர் ஆகுவான். உன் வாழ்க்கை கொடி கட்டி பறப்பாய். அரசியல் கொடி அல்ல, எம்பெருமான் முருகப்பெருமானின் சேவர் கொடி. கால் வந்துட்டு வா. உன் வண்டியில் ஒரு சின்ன சேவர் கொடியை கட்டிக்கா, என் பேரை போட்டு வச்சுக்கா. இனிமேல் உன் கடன்கள் தீரும், செல்வம் பெருகும், இனி ஒரு வீடு ஒன்று அமையும். நல்லா வாடா குட்டி பேர வாடங்க, இன்ஜினியர் ஆகடா, மாப்பிளாங்க கலெக்டர் ஆகப்பட போயிட்டான். நல்லா இருங்க. கர்மசாமி, என் வாழ்க்கை ஒரு சோதனை காலமாக இருக்குது. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி நோயும் மனக்குழப்பமும் வந்து பிரச்சனையாக இருக்குன்னு கேட்டு வந்திருக்கிறாள். உண்மையா பொய்யா? நீ யாருடா தம்பி? கால் வந்துட்டு வாப்பா, கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரங்களை நம்ம கூப்பிட்டுட்டோம்ல. நதியோரம் வீடு எந்த பக்கத்தில் இருக்கு? பின்னால் என்ன ஆறு ஓடுமா? கம்மாய் தண்ணி ஓடுது. கால் வந்துட்டுவாங்க. அதான் நதியோரம்னு பாட்டு பாடி பார்த்தேன்.
கடன்பட்ட நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே கடன்களாலும் மன வருத்தங்கள் நடக்கு. சீராக உழைக்க முடியாத வேதனையும் உடலால் குறைபாடுகளும் ஒரு பிள்ளையை பற்றி தேவையில்லாத மன வருத்தமும் நடக்கு. அதனால் இது வேறு எதுவும் மாறுபாடாக இருக்குமா அல்லது வேறு எதுவும் கிரக கோளாறா அப்படின்னு தெரியாத ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்து நெஞ்சில் எரிச்சலும் வயிற்றில் வீக்கமும் சாப்பிட்ட உடனே நகல முடியாத வேதனையும் இருக்குது. கால் வந்துட்டு வா. மனம் என்னுமே வாமா வா. பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இந்தா ஆயுளுக்கு கண்டமில்லை, இது கிரக நிலைகளால் ஏற்பட்டது, மாற்றித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? காப்பாற்றித்தாரேன். என்ன பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை நீ பார்க்கணும், முழுக்க முழுக்க உன்னை சரியாக்கி வீட்டுக்கு அனுப்புவேன். போய்ட்டு வா, அடுத்து பேசுவோம் அதை பற்றி. டிங் டிங் டிங். பாலமுரளி கிருஷ்ணா பாட்டு பாடினார் சினிமாவில். என்ன பாட்டு பாடினார்? சின்ன கண்ணன் அழைக்கிறான், அதுவும் ஒரு நல்ல பாட்டு தான். அடுத்து ஒரு பாட்டு பண்ணார், கொட்டாமட்டி ரோட்டிலே, அப்படி ஒரு பாட்டு பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? கொட்டாமட்டி ரோட்டிலேன்னு பாட்டு பாடினது யார்? பாலமுரளி கிருஷ்ணா. கொட்டாமட்டி எங்கே இருக்குது? மதுரையிலேருந்து மேலூர் போகிற வழியில் இருக்குது. எந்த ஊர் உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. என்னன்னு சும்மா பாட்டாக பண்ணேன்? என் பாட்டு பண்ணனா உன் பாட்டு பண்ணனா? அவன் பாட்டு பாடினேன், அவன் பாட்டு கிடக்கான், நமக்கு என்ன? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டு முன்வாசலில் என் தங்கை காளி இருப்பான். அவள் அப்படியே வீட்டிருந்தாலும் குடும்பத்திலே பிரிவும் பிரச்சனையும் நிறைய. செய்வனை கோளாறுகளால் குறைபாடுகள் நடந்து மீளா துயரத்தில் மாட்டிக்கிட்டேனே என்ற ஒரு வேதனை உன் பக்கம். இவைகளிலிருந்து விடுதலையாக்கி வாழ வைத்து தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அடுத்த உத்தரவு சிவகங்கை. மதுரை உத்தரவு முடிஞ்சாச்சு. சிவகங்கை, மதுரையில உட்காருங்க. சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். மதுரையில உட்காருங்க. மதுரையில அங்கிட்டு போய் உட்காருங்க. கூப்பிடு. வெற்றி உண்டு மகளே, செல்வ சிறப்போடு இருப்பாள். ஆவணியில கல்யாணத்தை காட்டுறேன், போயிட்டு வா. சிவகங்கை கருப்பசாமி, என் கடத்தெல்லாம் அடைச்சி தந்த உனக்கு நன்றி. என் கடனை அடைச்சி தந்ததுக்கு நன்றின்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். அடுத்து பிள்ளையினுடைய கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? அக்காவா? முன்னாலவா? என் சொத்து சொந்தமான பிரச்சனை தீரணும்னு கேட்டு வந்தது யாரு? அண்ணவா? அடுத்து நான் கூப்பிடும் பொழுது வாங்க, நீங்களாம் நின்னுங்க. இந்த ஒருத்தர் கல்ல விட்டு விடு. என்ன? வெரி குட் தங்கம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். புதுமையாக குடியிருக்க ஒரு மனையும் வேண்டும். ஒரு இடம் என் கண்ணில் இருக்கு, அதை கருப்பசாமி வாங்கி தந்துட்டா உன் பேரை போட்டு வீட்டை கட்டி வாழுவேன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. அந்த ஊரில் எனக்கு பிடிக்காது. இந்தாடா 3 மாத காலத்துக்குள்ள உனக்கு வெற்றியான இடத்தையும் காட்டி கடன்படாமல் வீட்டையும் காட்டி வெற்றியாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? எது சம்பந்தமாக அந்த பணம்? எந்த ஊரில்? என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு? கண்ணமுடு. கார்த்திகை மாதம் மாலை விடக்கூடிய காலத்துக்குள்ள பெரிய அமௌண்டா கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு இந்தாடா, கோடியை தேடி நின்னை நாடி வருவாய் மகனே, வாழ்க. காலைல வந்துட்டு வாக்க. என்ன வேணும்?
ஏம்மா அங்கே என்ன வேலை? அங்கே போங்க. எப்பா நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க? உன் பையனுக்கு என்னம்மா வேணும்? கண்ண மூடு. என்னையவே நினைச்சுக்கா பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்றே சொன்னாராம். பாட்டு நல்லா இருக்க? என்ன நல்லா இருக்கு? இன்னும் ஒரு தோட்டத்தில் பூத்து இருக்கக்கூடிய மலரை போய் பிடுங்கலாமா? ஓ மகன் பிடுங்கிக்கிட்டு இருக்கான். அந்த மலர் தான் வாசம் இருக்குன்னு சொல்லுதான். அங்கேருந்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. ஆமாம், போயிட்டு வா. டிங் டிங், போயிட்டு வா. வெற்றியை நாடுவோம், ஆனந்தத்தை தேடுவோம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்காத. யாருடைய எதிர்ப்பும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை நடத்தி ஜம் ஜம்னு நடத்தி தரேன். ஒரு பிரச்சனையும் வராது. போ, பார்த்துக்கிட்டோம். போ. கர்பதாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். கோவிந்தா ஹரி கோவிந்தா. கோயம்புத்தூர்லாம் வந்து உடால நிற்கிய என்ன அர்த்தது? ரெண்டு நீங்கள் கோயம்புத்தூர்னு கூப்பிடும்போது வாங்க, உட்காருங்க. கோயம்புத்தூர்னு கூப்பிடும்போது வாங்க, கோயம்புத்தூர் கூப்பிடும்போது வாங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய ஆஸ்திகள் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்தில் மனக்குறையும் வேதனையும் நடக்கு. அதுக்கு 2 பேர்கள் தேவையில்லாத வில்லங்கமான மனோநிலைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலிருந்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? முதுகில் இருந்து கழுத்து வரை யாரோ கெட்டி வச்சது மாதிரி உனக்கு இருக்கு. அதை அவுத்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்த கனியை சாப்பிட்டுக்கா. உன் வீட்டுக்குள்ள செய்வன கோளாறு இருக்கு என்பது உண்மை. அந்த தீவினைகளை மாற்றி தெய்வீகமாக ஆக்கித்தாரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் யாகத்தில் கலந்து என்னை சந்தியுங்கள். நல்லா இருப்பா. கர்பதாமிக்கு கோவை எல்லை காரமடை. காரமலை தவிர மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. எப்பா உத்தரவு சொன்ன ஊர்க்காரங்களும் அங்கங்க போய் உட்காருங்க. காரமலை மட்டும் வாங்க, மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. இடைஞ்சல் பண்ணாதீங்க. அடுத்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் எல்லாரும் வாங்க. என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு? உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வெற்றியாக்கி தாரேன். ஆனந்தமா நடக்கும். ஒரு இடம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து உன்னை வாழ வைக்கிறேன். நல்லா. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. உடல் நோய் சம்பந்தமாக கேட்டு வந்தது. வாங்க. சத்தம் போடாம அமைதியா நில்லுங்க பக்தர்கள். அமைதி. கொஞ்சம் அமைதியா நில்லுங்க எல்லாரும். ஆத்திரப்படாதீங்க. கர்பசாமி என் மகன் ஏன் சொல்ல கேட்டு வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யார் அது? மகன் அவன் சொல்ல கேட்டு வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிடணும்னு கேட்டு வந்தாங்க. பையனை பற்றி கேட்டு வந்தவங்க. வாமா. செய்தி வினை இருக்க தெய்வத்தை நொந்த கால். பெருமாள் கோயில் எந்த இடத்துல இருக்குப்பா? இருக்கலாம். சங்கு சக்கரம் தனுசோடு வந்து காட்சி அளித்தான். இப்போ உன்னுடைய எண்ணத்தை பார்த்தேன். என் கணவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது. எங்களுக்கு வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்குது. அதனால் அவர் உயிரையும் காப்பாற்றணும், எங்களுடைய கடமைகளையும் சரி பண்ணணும், கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கணும் என்பது உன் கேள்வி. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி இருந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா. நீ நில்லுக்காப்பா. முகத்தை காட்டி காட்டி இந்தாப்பா, ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் மகளே. வேற என்ன வேணும்?
அந்த பொண்ணுடைய மகள் மனத்துக்குள்ளே குழப்பம் இருக்குது, அதை சீர்திருத்தி வெற்றியாக்குறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு காலில் விட்டு வாமா. அடுத்து பொம்பளை பிள்ளைய பற்றி வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்டு வந்தவங்க, வா உனக்கு பொண்ணா இங்கே வந்து நெல்லு வாங்க. என்ன வேணும் பையனுக்கு? இதோ நெத்தியில் பட்டை போட்டிருக்கேன், நல்லா கவனிச்சு பாரு. கண்ணை மூடி, என்னன்னு கேட்குறேன். பையனுடைய மனம், உடல்நிலை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நான் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துடுறேன். நீ நினைப்பது போல நம்ம பிள்ளைக்கு நீடித்த ஆயுள் இருக்காதோ என்ற ஒரு சந்தேகம் உன் மனதில் இருக்கிறது. நிச்சயமாக அப்படி இல்லை. அவன் 80 வயது வரை ஜீவனோடு வாழ்ந்துருவான். எந்த மனக்குறை இல்லாமல் வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்ப்பா? இந்த மாதத்திலிருந்து உன் தொழிலை வெற்றியாக்கி தரேன், கடன்படாமல் காப்பாற்றி தரேன். என் துணையால் முன்னேறுவாய். இதோ பணம் நிறைய. காலில் வந்துட்டு வா செல்லம்மா, வாமா. அப்புறம் எங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது, அதை தீர்க்கணும். அது ஆப்ரேஷனில் தீருமா அல்லது இயற்கையாக தீருமா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கான். யாருப்பா அது? பாவு வா, பாவு வா. என்ன நோய்? இல்லை உனக்கு வாட்? காலை விட்டு வாமா, நின்றுக்கா. மெல்ல, பதறக்கூடாது பராசக்தி. என்னம்மா வேணும் பிள்ளைக்கு? அது வேணுமா வேண்டாமா? ஒரே முடிவா? எந்த குழப்பமும் இல்லையே? என்னைய மட்டும் தியானம் பண்ணு. கண்ணை முடிக்கா. அவன் விட்டுட்டு ஓடி போயிடுவான். பிள்ளையை சேர்த்து வைக்கிறேன், நம்ம இஷ்டத்துக்கு வாழ வைக்கிறேன். இந்தா புண்ணியமடைந்து என்னாலும் உயர்ந்திருப்பாய். ஆனந்தமடை மகளே. பெண்மணியே நீ காலில் வந்துட்டு வா. எடுத்துக்காங்க, எடுத்துக்காங்க. ஆதாரமும் என்றும் முருகா நீதானே. உன் பேரு முருகன். உட்காந்துக்கா. பழனிமலை எம்பெருமானை போய் பார்த்தேன். பச்சை சாத்திருக்கும் பொழுது பார்த்தா நம்ம பொம்பளை பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு பலமுறை போய் பார்த்தேன். ஆனால்